என்ன அப்படின்னா, உங்களோட கொள்கைகள நீங்க சொல்லுங்க. ஆனா, அத விட்டுட்டு நீங்க எப்போதுமே ஏன் ஒவ்வொரு இதுலயும் போய் டிஎம்கே பத்தியும், பிஜேபி பத்தியும் நீங்க இப்படி செஞ்சீங்க, அப்படி செஞ்சீங்கன்னு பேசுறீங்க. மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்ற ஒரு கொஸ்டின் மார்க் இங்க இருக்குல்ல சார்? கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற நீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தனா இருக்கிற நானா? 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என் தலைவனை உருவாக்கிய மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குகிற போது கொள்கை சித்தாந்தங்களோடு உருவாக்கினால் என் தலைவனை தலைமகனாக ஏற்றுக்கொண்ட தவப்புதல்வன் எம்ஜிஆர் அவர்கள். கொள்கை சித்தாந்தங்களுடைய தலைவர்களை அடையாளப்படுத்தி கொள்கை தேவையில்லை. ஏனென்றால் கொள்கையோடு வாழ்ந்த தலைவர்களை நான் பின்பற்ற காத்திருக்கிறேன் என்று உலகத்திற்கு பறைசாற்றியிருக்கிற உன்னத மகத்தான தலைவனாக விஜய் அவர்கள் இன்றைக்கு 2வது கட்ட பயணமாக நாங்கள் அந்த தலைவரை பின்பற்றோம். ஸோ அந்த தலைவரோட கொள்கை தான் என்னோட கொள்கை அப்படின்னு சொல்றீங்க. இது மக்களுக்கு எப்படி புரியும் நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. மக்கள் என்ன முட்டாள்னு நினைக்கிறீங்களா? நீங்க லட்சோப லட்சம் மக்கள் இன்றைக்கு விஜய் அவர்களை வரவழைப்பதற்காக யார் சனிக்கிழமை தேர்வு பண்ணாங்க தெரியுமா? இதெல்லாம் விஜய் அவர்களை பார்க்க வந்த கூட்டம் தானே தவிர அவரோட தொண்டர்களா இல்லை ரசிகர்களா அப்படின்னு பார்க்கும்போது அது வேறு வேறு மாதிரி தானே சார் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது எல்லாமே வாக்கா மாறுமா அப்படின்றது கேட்கும்போது இது நம்மளே யோசிப்போம்ல சார். உலகத்திலேயே நாற்காலிகளுக்கு மாநாடு போட்ட தலைவர்களை பார்த்துருக்கீங்களா? சிஎம் சார் கேட்டுச்சா? சிஎம் சார் இப்படி பண்ணுறீங்களே, இது நல்லா இருக்கா? பாசிச பாஜக அப்படின்றத இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேச்சு மாதிரி தான் இருக்கே தவிர இதுலேருந்து வேறு மாறுபட்டு ஏதாவது பேசுவாரா அப்படின்றதுக்காக தானே இந்த பொதுக்கூட்டங்களில் மக்கள் சேர்றாங்க. பாகிஸ்தான் பிரதமர்கிட்ட போய் கோரிக்கை வைக்க சொல்றீங்களா? உங்க கொள்கையில நீங்க வேணா ஸ்ட்ராங்கா இருந்து அதுல நீங்க நாட்டை ஆள்றது யாருங்க? திருப்பியும் போய் சிஎம் சார் நாட்டை ஆள்றது நீங்க கரண்ட கட் பண்றீங்க. நியாயமா? திருச்சியில என்ன பண்ணாங்க? மைக் ஒயரை கட் பண்ணாங்க. பெரம்பலூர் அரியலூர்ல கரண்டே கட் பண்ணாங்க. எங்க மின்சார உற்பத்தி நடக்குதோ அங்கேயே கரண்ட கட் பண்ணீங்க. கொள்கை இருக்கிற கட்சி இல்ல சார். ஒரு நிமிஷம். திமுகவுக்கு என்ன கொள்கை சார்? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீங்க திமுகவுக்கு என்ன கொள்கை? நாகப்பட்டினம் மீனவர்களை பாதுகாக்க வேண்டிய உரிமை நமக்கு இல்லையா கேட்டிருக்கிறார்ல. வேளாண் இருங்க, வேளாண்மை துறை சீரழிந்து போய் கிடக்கிறதே, அதை பற்றி யோசித்தீர்களா கேட்டிருக்கிறார்ல. ஏன் இதெல்லாம் பேசவே மாட்டேங்கிறீங்க? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? என்னதான் பிரச்சனை நான் கேட்கிறேன். அதே ஏரியால இருந்திருக்காங்க. அப்ப போய் விஜய் அவர்கள் கிட்ட அந்த ஈழ தமிழர்களுக்காக இவங்க போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து கேட்கறது கூட அந்த கையெழுத்து போட மாட்டேன்னு அவர் போடல. அன்னைக்கு ஒரு அரசியல் தலைவர்ல ஒரு சக நடிகர், சாதாரண நடிகர். நீங்க ஒரு நடிகர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கணும்னு முடியும். இவங்களும் எல்லாருமே நடிகர்கள் தான். நாங்க இவங்கெல்லாம் வளர்ந்த நடிகர். கருணாநிதி அவர்கள் உலகத்திலேயே எவனும் செய்யாத விஷயத்தை 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்த பெருமை யாரை சார்? ஈழத்தமிழர்கள். அதை பத்தி பேசுங்களேன். ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? கொத்து கொத்தாயம் இனம் அழிகிற போது கூத்தடித்த நடிகர்களுக்கு ஏறலாம். அவங்கள பத்தி பேசுங்க. திமுகவின் கொள்கை என்ன சொல்லுங்கப்பா? கொள்ளை அடிக்கிறதா? கூத்தடிக்கிறதா? நலத்திட்டங்களின் பேரில் கோடிக்கணக்கான ரூபாய் வாரி சுருட்டுறதா? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட முகில் அவர் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, இப்போ போன வாரம் திருச்சி, அதான் வீக்கெண்ட் பிளான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. எஸ், இட்ஸ் அ டூர் அப்படின்ற மாதிரி. இந்த வாரம் நாகை, திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இப்போது பிரச்சாரங்கள் போயிட்டுருக்கு சார். இங்கே ஒரே ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களோட கொள்கைகளை நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் எப்போதுமே ஏன் ஒவ்வொரு இதுலேயும் போய் டிஎம்கே பற்றியும், பிஜேபி பற்றியும் நீங்கள் இப்படி செஞ்சீங்க, அப்படி செஞ்சீங்கன்னு பேசுகிறீங்க. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்ற ஒரு கொஸ்டின் மார்க் இங்கே இருக்குல்ல சார்? 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என் தலைவனை உருவாக்கிய மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குகிற போது கொள்கை சித்தாந்தங்களோடு உருவாக்கப்படவில்லை. ஆனால் என் தலைவனை தலைமகனாக ஏற்றுக்கொண்ட தவப்புதல்வன் எம்ஜிஆர் அவர்கள். ஈழதாயகத்தை வென்றெடுப்பதற்காக, விடுதலையை வேண்டி நிற்பதற்காக அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கொள்கை தத்துவத்தோடு தன் அரசியல் பயணத்தை தொடங்கினார். ஆனால் கொள்கையை சொல்லவில்லை. அதை போலதான் இன்றைக்கு இளைய தளபதி விஜய் அவர்கள் கொள்கை சித்தாந்தங்களுடைய தலைவர்களை அடையாளப்படுத்தி விட்டார். கொள்கை தேவையில்லை.
ஏனென்றால் கொள்கையோடு வாழ்ந்த தலைவர்களை நான் பின்பற்ற காத்திருக்கிறேன் என்று உலகத்திற்கு பறைசாற்றி இருக்கிற உன்னத மகத்தான தலைவனாக விஜய் அவர்கள் இன்றைக்கு 2வது கட்ட பயணமாக மலைக்கோட்டை மாநகர் மக்கள் மனதில் இன்னும் அந்த ஆறாத வடுவாக அவர் பேசிய பேச்சுக்கள், அரியலூரில் ஆற்றாத வடுவை தந்திருக்கிற அவருடைய கன்னி பேச்சுகள், மக்கள் பிரமித்து போய் நிற்கிற இந்த சூழலில் 2வது காரிக்கிழமை என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை வங்கக்கடல் வாழ்த்து சொல்லுவதற்காக திரண்டிருக்கிற வங்கக்கடல்லே கரைக்கு வந்ததைப் போல இன்றைக்கு மக்கள் வெள்ளத்தில் மகத்தான மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்தில் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் பேசுகிறோம். ஃபைன் சார். இப்போது என்னோட கேள்வி வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, கொள்கைகள்லாம் வேண்டாம், நாங்கள் அந்த தலைவரை பின்பற்றோம், ஸோ அந்த தலைவரோட கொள்கை தான் என்னோட கொள்கை அப்படின்னு சொல்கிறீங்க. இது மக்களுக்கு எப்படி புரியும் நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. மக்கள் என்ன முட்டாள்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? லட்சோப மக்கள் இன்றைக்கு விஜய் அவர்களை வரவழைப்பதற்காக ஏன் சனிக்கிழமை தேர்வு பண்ணாங்க தெரியுமா? வாரத்தின் இறுதி நாளில் மக்கள் வேலைக்கு போவதை தடுக்கக்கூடாது, பிள்ளைகள் மாணவர்கள் கல்லூரிகளுக்கு செல்வதை தடுக்கக்கூடாது, வணிகர்கள் தன் வேலையை செய்ய வேண்டும், மீனவர்கள் வாரந்தோறும் விடுமுறை நாளாக இருக்கிற சனிக்கிழமை ஓய்வெடுக்கிற நேரத்தில் நாம் நாகப்பட்டினத்தில் போய் பேச வேண்டும் என்பதற்காகவே எல்லோருக்கும் ஒரு ஓய்வை தருகிற நாளாக இருக்கிற காரிக்கிழமை அன்று ஒரு முடிவை எடுத்துத்தான் காரிக்கிழமை தோறும் விஜய் அவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். அந்த வகையில் 2வது கட்ட பயணமாக வரலாற்றின் தீர்ப்பை எழுதி மாற்றி தருகிற மகத்துவம் சேர்க்கிற நாளாக காரிக்கிழமையை தேர்வு செய்து நாகப்பட்டினத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய பேச்சை கேட்டீங்களா? கேட்டேன் சார், கேட்டேன். மக்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ரொம்ப கிளியராக இருக்காங்க அப்படின்னுட்டு. ஃபைன் சார். இதெல்லாம் வந்து விஜய் அவர்களை பார்க்க வந்த கூட்டம் தானே தவிர அவரோட தொண்டர்களா இல்லை ரசிகர்களா அப்படின்னு பார்க்கும்போது அது வேறு மாதிரி தானே சார் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது எல்லாமே வாக்கா மாறுமா அப்படின்றது கேட்கும்போது இது நம்மளே வந்து யோசிப்போம்ல சார். உலகத்திலேயே நாற்காலிகளுக்கு மாநாடு போட்ட தலைவர்களை பார்த்துருக்கிறீங்களா? மக்களுக்கான கூட்டத்தை பிரமிக்க வகையில் இன்றைக்கு நாகப்பட்டினம் அதிருகிறது என்றால் அவர்கள் அனைவரும் வாக்காளர்கள் மட்டுமல்ல, வாக்கு கேட்பவர்கள், வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் மட்டுமல்ல, வாழ்க்கை செலுத்தக்கூடிய மக்களை சந்திக்கக்கூடியவர்கள். ரொம்ப யோசிக்கணும். அண்மையில் முப்பெரும் விழான்னு ஒரு விழா கரூரில் காவிரியாரையே சுரண்டி கொளுத்த கூட்டம் நடத்தியதே நாற்காலிகள் மாநாடு. நாடே அதிர வைக்கிற வகையில் கடைசியாக 200 ரூபா கொடுத்தா இன்றைக்கி டாஸ்மார்க்கில் குவியலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்து 200 ரூபா கிடைக்காதவனா நாற்காலியை தூக்கி கொண்டே விற்கிறதுக்கு தூக்கிட்டு போன காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்து அதை பற்றி பேச மாட்டீங்களே? கண்ணுக்கு எட்டிய தூரம் காண கிடைக்காத அரும்பெரும் கூட்டம் நாகையில் கூடியிருக்கிற திருவாரூரில் தெரியுமா? தயார் நிலைப்படுத்த வாட்டியை விட இந்த வாட்டி வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்படியே லென்ஸ் வச்சு அளவெடுத்து அப்படியே கச்சிதமாக புள்ளி விவரங்களோட கணக்கிட்டதை போல் நீங்கள் ஏதோ மனக்கணக்கு போட்டுக்கிட்டுலாம் கேள்வி கேட்காதீங்க. மக்களோடு மக்களாக மகத்தான தலைவர் விஜய் இன்றைக்கு நாகப்பட்டினத்தில் குவிந்திருக்கிற மக்களிடத்திலே கூட்டத்திற்கிடையே கொள்கை முழக்கங்களோடு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. நான் அப்புறம் சொல்கிறேன். அதெல்லாம் என்ன அழகு பேச்சு, என்ன திமிர் பேச்சு, என்ன கர்வ பேச்சு. ஏன் திமிர் பேச்சுன்னு சொன்னேன்னு தெரியுமா? ஆளும் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து திமிர் பேச்சு, எளிய மக்களிடம் கன்னி பேச்சு, வாழ்வாதாரத்தை வளப்படுத்துகிற மக்களிடத்திலே வளமான பேச்சு. சார் ஒரு விஷயம் சார், இவர் வந்து மாநாடு ஆகட்டும் சரி இல்லை பிரச்சாரம் ஆகட்டும் சரி, இவர் வந்து ஒரே அஜெண்டா வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் சார் இங்கே பார்க்கப்படுது. சிஎம் சார் கேட்டுச்சா, சிஎம் சார் இப்படி பண்ணுறீங்களே இது நல்லா இருக்கா, பாசிச பாஜக அப்படின்றத இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேச்சு மாதிரி தான் இருக்கே தவிர இதுலேருந்து வேறு மாறுபட்டு ஏதாவது பேசுவாரா அப்படின்றதுக்காக தானே இந்த பொதுக்கூட்டங்களில் மக்கள் வந்து சேர்றாங்க. பாகிஸ்தான் பிரதமர்கிட்ட போய் கோரிக்கை வைக்க சொல்கிறீங்களா? இந்த தேசத்தை ஆளக்கூடியவர்களிடம்தான் கோரிக்கை வைக்க முடியும். லண்டனில் மன்னராட்சி முறை நடக்கிறது, அங்கே போய் ராணிக்கிட்ட போய் பேசணும், ராணியை போய் எதிர்க்க முடியுமா? தமிழ்நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிற திருட்டு மாடல் அரசை
திமிருத்தனமாக திட்ட வேண்டும். உங்க கொள்கையில நீங்க வேணா ஸ்ட்ராங்கா இருந்து அதுல நீங்க ஏங்க பேசி நாட்டை இருக்கணுமே ஆள்றது தவிர, யாருங்க? திருப்பியும் போய் சிஎம் சார் நாட்டை ஆள்றது நீங்க யாரு? வந்து கரண்ட கட் பண்றீங்க, ஆமா. இது நியாயமா? திருச்சியில என்ன CM பண்ணாங்க? சார், இல்ல, ஒரு மைக் ஒயரை கட் பண்ணாங்க. நிமிஷம் சார், நான் ஒரு பெரம்பலூர் அரியலூர்ல வந்து கரண்டே கட் பண்ணாங்க. எங்க மின்சார உற்பத்தி நடக்குதோ அதுதான் சார், நான் அங்கேயே பேசுறேன். கரண்ட கட் பண்ணீங்க. ஒரு நிமிஷம் சார். ஆ. சிஎம் சார், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சிஎம் சார், ஏன் நீங்க வந்து இங்க ஏன் மழை பெய்யல? சிஎம் சார், அங்க ஏன் வந்து தண்ணி வரல? இல்ல சார், இப்ப அதெல்லாம் கேட்கறதுக்கு இங்க யாருமே கிடையாது. மழை வரல தண்ணி வரல உங்களோட பேசவே இல்லையா? உங்களோட கொள்கை என்னன்றத பத்தி நீங்க இப்ப வரைக்குமே பேசவே இல்ல. அதுல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்றத மக்களுக்கு நீங்க அதை எடுத்துட்டு போய் சொல்ல. இனிமே வந்து இதே ஒரே விஷயத்த நீங்க திருப்பியும் டிசம்பர் வரைக்கும் இதே தான் பேச போறீங்களா? கொள்கை இருக்கிற So, கட்சி சொல்லுங்க. இல்ல சார், ஒரு நிமிஷம் திமுகவுக்கு என்ன கொள்கை சார், ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீங்க இருங்க திமுகவுக்கு சார், என்ன கொள்கை? நான் கேக்குறேன் சார். ஆ. அரியலூர்ல நீங்க என்ன பேசுனீங்க? ஆ. இப்ப அரியலூர்ல அவர் என்ன பண்ணாரோ அதுதான் இப்ப இங்க நீங்க நாகையில வந்து பிரச்சாரம், அனல் பறக்கும் பிரச்சாரம்னு சொல்றீங்க. ஆமா. இப்போ நாகையில இப்ப அவர் என்ன பேசிட்டு இருக்காரு? அரியலூர்ல நீங்க ஏன் வந்து எனக்கு மைக்கு சரியா வைக்கல? ஆ. அரியலூர்ல நீங்க ஏன் வந்து அங்க இது கரண்ட்டை கட் பண்ணீங்க? இந்த கரண்ட்டை நீங்க பிஜேபிக்கு கட் பண்ணுவீங்களா? அதாவது போன ஊர்ல என்ன நடந்ததோ இந்த ஊர்ல அதை வந்து கேள்வி கேட்பாரு. அப்ப இந்த ஊர்ல என்ன நடக்குதோ அதுதான் அடுத்த ஊர்ல போய் அவர் பிரச்சாரமா பேசுவாங்க. நாகப்பட்டினத்துல மிச்ச பேச்செல்லாம் நீங்க கேட்கலையா? மீனவர்கள், ஈழத்தமிழர்களை பற்றி அப்படின்னு தெளிவா சொல்றீங்க. சொல்லிட்டேன். ஒரு தாய்க்கு ஈழத்தமிழர்கள் பத்தி இருங்க என்னை பேசுறது. தாய்க்கு சமமான தலைவனை இழந்து நிற்கிற தமிழீழத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியது நமது கடமை அல்லவா கேட்டிருக்கிறார்ல. நாகப்பட்டினம் மீனவர்களை பாதுகாக்க வேண்டிய உரிமை நமக்கு இல்லையா கேட்டிருக்கிறார்ல. நான் பேசலாமா? வேளாண்மை துறை சீரழிந்து போய் கிடக்கிறதே, அதை பற்றி யோசித்தீர்களா கேட்டிருக்கிறார்ல. துறைமுகம் இன்னொன்று சொல்லுமா, தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மீன்பிடித்தலம் நாகப்பட்டினம். மீனை பதப்படுத்துவதற்கு ஏதாவது வழிவகை செய்த அரசுகள் உண்டான்னு கேட்டிருக்கிறாரு. விவசாய விளையுது, விளைநில நெல்களை வந்து வெட்ட வெளியில போட்டு மழை காலத்துல முளைக்க வைக்கிற அவலக்கொடுமையை பத்தி பேசியிருக்கிறாரு. ஏன் இதெல்லாம் பேசவே மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இல்ல சார், நான் கேட்கிறேன். அதான் சார், ஈழத்தமிழர்கள் பத்தி அவர் பேசினாரு நீங்க சொல்றீங்க. இப்போ ஒரு வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, மணிவண்ணன் அவர்கள் காலகட்டத்துல இருக்கும்போது, ஆர்கே செல்வமணி அவர்கள் காலகட்டத்துல இருக்கும்போது அதே ஏரியால இருந்திருக்காங்க. அப்போ போய் விஜய் அவர்கள் கிட்ட அந்த ஈழத்தமிழர்களுக்காக இவங்க போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து கேட்கறது கூட அந்த கையெழுத்து போட மாட்டேன்னு அவர் போடல. ஏன் போட மாட்டேன்னு சொன்னாரான்றது அந்த இதுக்கு நான் அந்த விவாதத்துக்கு வரல. அது வந்து எவ்வளவு வந்து ஒரு விஷயம் வைரலா கேட்கிறேன் சார். அன்னைக்கு வந்து அவர் அரசியல் தலைவர்ல ஒரு சக நடிகர், சாதாரண நடிகர். நீங்க ஒரு நடிகர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கணும்னு முடிவு. இவங்களும் எல்லாருமே நடிகர்கள் தான். நாங்க இவங்கெல்லாம் வளர்ந்த நடிகர். மணிவண்ணன் சாதாரண இயக்குனரா, சத்யராஜ் சாதாரண நடிகரா, ஆர்கே செல்வமணி சாதாரண இயக்குனரா, மிகப்பெரிய வளர்ச்சியில இருந்த காலம். எவ்வளவு பெரிய வளர்ச்சியா இருந்தாலுமே இவரும் ஒரு நடிகர் அப்படின்றத மதிச்சு அந்த மாதிரி நினைச்சுதானே சார் இவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கணும்னு. என்ன கையெழுத்து வாங்கினாங்க? ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா கையெழுத்து வாங்கினாங்க. எல்லாரும் போட்டாங்க. போட்டவங்கலாம் சாதிச்சிட்டாங்களா? போட்டவங்கலாம் ஈழத்துக்காக இறுதி வரை நிக்கிறாங்களா? கையெழுத்து போட்டவங்க எல்லாரும் விடுதலை புலிகளை ஆதரிச்சாங்களா? கையெழுத்து போட்டவங்க எல்லாரும் ஈழத்தமிழர்களை பாதுகாத்தாங்களா? அப்போ நீங்க போடல. இப்போ ஈழத்தமிழர்கள் மேல நீங்க இந்த மாதிரி வந்து பேசுறது. ஒரே ஒரு செய்தி, அவர் வளரும் நடிகராக இருக்கிற போது ரொம்ப தெள்ள தெளிவாக வாழ்க்கையை ஓட்டி கொண்டார். அன்னைக்கெல்லாம் அவர் அரசியல் பயணத்துக்கே வரணும்னு கனவுல கூட நினைக்கல. இன்னைக்கு அரசியல் பயணத்துக்கு வந்திருக்கு. அன்னைக்கு ஒரு நடிகர், சாதாரண நடிகர், வளருகிற நடிகர், எந்த சிக்கல்லையும் ஈடுபடக்கூடாது என்பதிலே கவனமாக இருப்பார். நான் என்ன கேட்குறேன்னா, சத்யராஜ் இன்றைக்கும் ஈழத்தமிழர்களை பற்றி பேசுகிறார், மகிழ்ச்சிக்குரியது. மணிவண்ணன் இறந்து போனார், அது பிரச்சனை இல்லை. ஆர்கே செல்வமணி எத்தனை தடவை ஈழத்தமிழர்களுக்காக பேசியிருக்கிறார்? அன்னைக்கு கையெழுத்து வாங்க போன ஆர்கே செல்வமணி இன்னைக்கு பேசுவாரா? இன்னைக்கு பேச சொல்லுங்க பார்ப்போம். ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்குது? சரி, அன்னைக்கு கையெழுத்து போட்டவங்கலாம் ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாய் இளவு வீடு நடந்தது ஈழத்தில். எவன் வாய் திறந்தான் தமிழ்நாட்டில்? எத்தனை நடிகன், எத்தனை இயக்குனர் வந்து ஈழத்தமிழர்களுக்கான நான் நின்றுருக்கிறேன், அந்த உரிமையோடு பேசுகிறேன். நான் களமாடி இருக்கிறேன், சிறை சென்றவன், அந்த உரிமையோடு பேசுகிறேன். எத்தனை நடிகர்கள் அயோக்கியர்களாக தெரிஞ்சான் தெரியுமா தமிழ்நாட்டில்? ஈழத்தமிழர்களை கண்டுகொள்ளாத நடிகர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறான்? அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஆனால் இன்றைக்கு அரசியல் பொறுப்பு வந்ததற்கு பிறகு ஈழத்தமிழர்கள் தாயாக நேசித்த தலைவனை இழந்து தவிக்கிற போது அவர்களுக்காக குரல் கொடுக்கிற இடத்தில் நான் வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அது பெருமை இல்லையா? ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழீழத்திற்காக என்ன செஞ்சது சார்? இப்போ நீங்க சொல்ற என்ன செஞ்சு கிழிச்சாங்க? நான் இருங்க, என்னை பேச விடுங்க. கருணாநிதினு ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டில், தெரியுமில்ல? முன்னாள் முதலமைச்சர். அண்ணா சமாதியில் போய் உட்கார்ந்துக்கிட்டு குளிரூட்டிகளை சுற்றி வர உட்கார வச்சுட்டு தன் உற்றார் உறவினர் பெண்டு பிள்ளைகளோடு நிப்பாட்டி, என் பிள்ளை ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உண்ணாவிரதம் இருக்கிறான் தெரியுமா? காலையில் ஒரு 8 மணிக்கு சாப்பிடுவான், திருப்பி 1 மணிக்கு தான் சாப்பிட்றான். 9, 10, 11, 12, 1, 5 மணி நேரம். 5 மணி நேரம் இருக்கான். ஆனால் இந்த நாட்டை ஆண்ட மகத்தான தலைவர் என்று சொல்லக்கூடிய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் உலகத்திலேயே எவனும் செய்யாத விஷயத்தை 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்த பெருமை யாரை சாரும்? ஈழத்தமிழர்களுக்காக. அதை பற்றி பேசுங்களேன். ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? கொத்து கொத்தாய் எம் இனம் அழிகிற போது
கூத்தடித்த நடிகர்கள் இங்கே ஏறலாம், அவங்கள பற்றி பேசுங்க. ஆனால் இன்றைக்கு அரசியல் ஆளுமையாக வளர்ந்து வருகிற இடத்தில் வந்து நிற்கிற போது நாகப்பட்டினத்தில் கடற்கரை வங்கக்கடலை பார்த்து ஒரு திமிருத்தனமாக சிங்கள பேரினவாத அரசை ஒரு ஆட்டி விட்டு கூத்து பார்ப்பதற்காக, ஒரு ஆட்டம் போடுவதற்காக, ஈழத்தமிழர்களுக்காக என்ன செய்தீர்கள் என்று கேட்கிற இடத்திற்கு தாயாயிருந்த தலைவனை தவித்த மக்களுக்கு ஆறுதலாக இருப்போம் என்று சொல்லுகிற விஷயத்தை பாராட்டுங்க தயவு செய்து. சார் இங்க கேள்வி வந்து யார் வேணாலும் கேட்கலாம் சார். அவர் கேள்வி கேட்கறத நம்மளும் பாராட்டுறோம். கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எடுத்து அவர் கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா இந்த கேள்விகள்லாம் எனக்கு இருக்கு, ஏன்னா எனக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா நான் இந்த விஷயங்கள்லாம் மாற்றுவேன் அப்படின்றத மக்கள் கிட்ட அவர் ஒரு நம்பிக்கை கொண்டு போய் சேர்த்திருக்கலாம்ன்றதுதான் சார் எங்க பாயிண்ட். நம்பிக்கை தானே கேள்விதான் சார். நீங்களே சொன்னீங்க இந்த கேள்வியிலேயே ஒரு நம்பிக்கை இருக்கு, அது தெரியுமா? என்ன நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு வந்து ரொம்ப சாக்கடையாக கிடக்கு, சரி செஞ்சீங்களா? அடுத்து இன்னொன்று இருக்குது தெரியுமில்ல, துறைமுகத்தை விரிவுபடுத்த நினைத்தீங்களா? ஏர்போர்ட் வைக்கணும் நினைச்சிகளை கொண்டு வந்தீங்களா? ரயில்வே நிலையம் இன்னமும் கட்டிட்டு இருக்கிறீங்களே, எப்போ தான் கட்டி முடிப்பீங்க? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்விகள் எல்லாம் எதிர்காலத்தில் செய்யக்கூடிய கேள்விகள், ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய கேள்விகள். மருத்துவமனையில் மருத்துவர்களே இல்லைன்னு சொல்கிறாரு, அது எப்படி? அது நாகப்பட்டினத்தில் கொடுமை இல்லையா? அது இதை பற்றி பேசியிருக்கிறாங்களா யாராவது? எந்த அரசியல் தலைவராவது பேசியிருக்கிறாரா? நான் கேட்குறேன், நாகப்பட்டினத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராவது இதை பற்றி பேசியிருக்கிறாரா? ஆனால் விஜய் நாகப்பட்டினத்தில் போய் இதை பேச வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டிருக்கிறது? எதற்காக ஏற்பட்டிருக்கிறது? காட்டாட்சி தற்பார் முறை தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது, திருட்டு மாடல் அரசு நடைபெற்று கொண்டிருக்கிறது. கேட்டால் சொல்லுவீங்க 2.7 32 ஆணவ படுகொலைகள் இந்த தமிழ்நாட்டில் இந்த 4.5 வருஷத்தில் நிகழ்த்தி இருக்கிறீங்க. கேட்டால் சமூக, நான் கேட்குறேன், உங்களை கேள்வி கேட்குறேன், சமூக நீதி பேசுனீங்களா நீங்கள்? உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது திமுகவுக்கு? இங்கே ஒரு கொள்கையை சொல்லுங்கள். கொள்கையை பற்றி பேசுனீங்களா நீங்கள்? எவ்வளோ நேரம் திமுகவின் கொள்கை என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். கொள்ளையடிக்கிறதா, கூத்தடிக்கிறதா, நலத்திட்டங்களின் பேரில் கோடிக்கணக்கான ரூபாய் வாரி சுருட்டுறதா? திமுகவில் எவனும் அறிவாளி இல்லை, திமுகவில் எவனும் வந்து நாடறிந்தவன் இல்லை. இருங்க என்னை பேச விடுங்க. திமுகவில் யாருமே வந்து பெரியார் கொள்கையை பின்பற்றல. திமுகவில் எவனும் அண்ணாவினுடைய வார்ப்புகள் இல்லை. அண்ணா திமுகவிலிருந்து வந்தவனுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்குறீங்களே. காலங்காலமாக உழைத்து கொண்டிருக்கிற திமுக காரனுக்கு என்ன பதவி கொடுத்து நீங்கள் அழகு பார்த்தீங்க? சொல்லுங்க. 8 அமைச்சர்கள் அண்ணா திமுகவிலிருந்து வந்தவனுக்கு அமைச்சர் பதவி. நான் எதுக்காக இதெல்லாம் பேசிதான் ஆகணும்? திமுகவுக்கு கொள்கையே இல்லை, அதை பற்றி பேச மாட்டீங்க. திமுகக்கு கொள்கைன்றதையும் தாண்டி, சரி நீங்க சொல்லிட்டீங்க, கொள்கைன்றதையும் தாண்டி அவங்க செயல்படுத்துற விதங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ அவங்க வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. என்ன செயல்படுத்தி இருக்காங்க சார்? இப்போ இங்கேயே வந்து நிறைய விஷயங்கள் என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். பெண்களுக்கு 1000 ரூபாய் ஆகட்டும் சரி, ஃப்ரீ பஸ் ஆகட்டும் சரி, இதை பார்த்துதான் வந்து மத்த மாநிலத்துல கூட இவங்களை பார்த்துதான் அது செய்யறாங்க அப்படின்னு வந்து சொல்றது. அங்கேருந்து நிறைய பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பெண்கள் உதவி குழு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயங்கள் வந்து இங்க செஞ்சிருக்காங்க. என்ன முட்டு கொடுக்குறீங்க? 1000 ரூபாய் பணம் பண்ணாங்கன்னு கேட்டீங்க. 1000 ரூபாய் பணம் மகளிர் நான் சொல்லலன்னு 1000 ரூபாய் பணம் மகளிர் தெரியாதுன்னு 1000 ரூபாய் பணம் மகளிர் சொன்னா நீ டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா 1000 ரூபாய் மகளிருக்கு பணம் கொடுக்குறீங்களா? 800 ரூபாய் சாராய கடைக்கு போகுது. அது ஏன்? தனி மனித ஒழுக்கம். என்னங்க தனி மனித ஒழுக்கம்? ஒரு பக்கம் நீங்கள் வந்து குடி வந்து குடும்பத்தையும் கெடுக்கும், நாட்டையும் கெடுக்கும், வீட்டையும் கெடுக்கும்னு எழுதி போடுவீங்க. இன்னொரு பக்கம் வந்து நீங்களே வந்து விளம்பரம் கொடுப்பீங்க, குடிங்கன்னு சொல்லி கம்பெனி விளம்பரமெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுவீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? நாடாது தேரா மண்ணா செப்புவதுடையேன் என்று கண்ணகி கேட்ட மண்ணாது. கண்ணகிக்கு மட்டும் செலவுப்பீங்க, வாய்க்கிலேயே பேசுவீங்க. சொல்லுங்க பாப்பா. நான் இன்னொன்று கேட்குறேன், ஆனால் பேருந்து இலவசம். நீ வர்ற தேர்தலில் என்ன தெரியுமா நீங்கள் சொல்லுவீங்க? திமுககாரங்க ஆண்களுக்கும் 1000 ரூபாய், குடிக்கிறதுக்கு என்ன வசதி, ஆண்களுக்கும் இலவச பேருந்து நட்டத்தில் போகும். என்ன ஆச்சு? பெண்களுக்கு நீங்கள் வந்து இலவச பேருந்து என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இலவச பேருந்து தானே, ஏன் டிக்கெட் கொடுக்குறீங்க? அந்த பேப்பரில் கொள்ளையடிக்கிறதுக்கா? இலவச பேருந்து தானே, பெண்களை பார்த்தா ஏன் 10 அடி தூரத்துக்கு தள்ளி போய் பேருந்து நிற்கிது? காசு வராதுண்ணா, வெக்கமா இல்லை? தளபதி விஜய் இதை மாற்றம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாகப்பட்டினத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறார். என்ன நீங்கள் இதெல்லாம் மாற்றணும்னு சொல்கிறோம். நம்ம ஒரு தமிழ் தேசியவாதியாக நின்று பார்க்கிறேன் விஜய் ஒரு தமிழனை ஆதரிக்க தொடங்கி இருக்கிறேன். ஃபைன் சார். இப்போ நீங்க இந்த விஷயம் சொல்லும்போது மைக்கு பத்தி அவர் பேசினாரு. ஆனா மைக்குன்றது வந்து இன்பில்ட், அங்கேயே வந்து அந்த கேரவான்லேயே இருக்கிற அந்த மைக்கு தானே தவிர, இதுக்கும் அவர் திமுக மேல பிளேம் பண்றதுக்கும் என்ன சார் ஒரு விஷயம்? அது தப்பான விஷயம். கேரவான்ல இருக்கிற மைக் மட்டும் இல்லை, அது கனெக்டட் எதோட கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கன்னா இருக்கிற ஸ்பீக்கர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்பீக்கர் ஒயரே துண்டிச்சிட்டிங்க, அரியலூரில் மின்சாரத்தையே துண்டிச்சிட்டிங்க. வருகிறார் என்று சொன்னோன்னே வெக்கமா இல்லையா? இதெல்லாம் என்ன ஆட்சி முறை? நான் கேட்குறேன், சனிக்கிழமை மட்டும்தானே வர்றாரு மக்களை சந்திக்க, ஏன் இவ்வளவு 23 விதிமுறைகள் நீங்களாம் பின்பற்றுறீங்களா? நீங்கள் ரோட் ஷோ போகிறீங்களா? அதுக்கு பேர் என்ன?
மத்த உங்க மகன் ரோட் ஷோ சார், போறாரு, மத்த அதுக்கு கட்சி பேர் தலைவர்களும் இல்ல இந்த மத்த 23 யாரும் நான் கேட்கிறேன், வரும்போதும் 23 நிபந்தனைகள் எல்லா கட்சிக்கும் பொருந்துமா? சார், நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிட் தான் சார். ஆனா மத்த கட்சிகள் மத்த தலைவர்கள் வரும்போது இந்த மாதிரியான இவ்ளோ நியூசன்ஸ் இல்லன்ற மாதிரி ஒருத்தவங்க ஒத்துக்கிறீங்களா? சார் ஒத்துக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் சார். நாற்காலிக்கே மாநாடு போடுகிற நாடு இந்த நாடு. சார், ஒரு நிமிஷம். மனிதர்கள் இங்க பாருங்க சார், நீங்க சொல்றது ஓகே சார். போன வாட்டி திருச்சியில நடந்ததுல அங்க பெண் பத்திரிகையாளர்களையே மானவங்கப்படுத்தி அனுப்புறது, ஓகேவா? இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு ஆப்ல வந்து யாராவது ஒருத்தர் விஜய்க்கு அகைன்ஸ்டா பேசினா அவங்கள டார்கெட் பண்ணி இந்த டிவிகேல இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நேஷனல் டிவி ரிப்போர்ட்டர் வந்து பேசிட்டு வரும்போது அவர் பக்கத்துல டான்ஸ் ஆடிட்டு வந்து கட்சி கொடி போடுறது, நெக்ஸ்ட் கரண்ட் கம்பு மேல ஏறி நிக்கிறது, மரத்து மேல ஏறி நிக்கிறது, இதெல்லாம் யார் சார் வந்து சரி பண்ணணும்? விஜய் அவர்கள் பார்க்கறதுக்கும் இவ்வளவு பேர் வருவாங்கன்றது அவருக்குமே தெரியும்ல சார். அப்போ அவர் கூப்பிட்டு பொறுப்பாளர்களை கூப்பிட்டு இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க, பத்திரிகையாளர்களுக்குன்னு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இல்லை சார். இதெல்லாம் அவர் சரி பண்ணியிருக்கலாமே அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். பத்திரிகையாளர்களை வந்து ரொம்ப மரியாதையா வச்சு நடத்துறாங்களா? எத்தனை நான் சொல்லவா, எத்தனை பத்திரிகையாளர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த அரசால்? எனக்கு கூட சம்மன் வந்திருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? பத்திரிகையாளர் இந்த அரசு மதிக்குதா? ஒன்று, மின்சார கம்பத்தின் மேலே ஏறுறான்னு சொன்னீங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா? உயர் மின்னழுத்த பாதையில் தான் தளபதி விஜய் பேசுகிறாரு. அந்த உயர் மின்னழுத்தத்தை நிறுத்திட்டாங்க. ஏன்? எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாது என்பதிலே தமிழக வெற்றி கழகத்துடைய பொறுப்பாளர்கள் அந்தந்த துறைக்கு போய் பேசி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்து பேசி இன்றைக்கி வந்து அந்த உயர் மின்னழுத்தத்தை வந்து நிறுத்தியிருக்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்பீங்க, நாளைக்கு எவனா செத்து போனால் அதையும் கூட வச்சு கேள்வி கேட்பீங்க என்பதற்காகத்தான் ஒரு முன்னேற்பாடாக இதெல்லாம் நடத்திக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தம்பிகள் வந்து இன்னும் அரசியல் பக்குவப்படுத்தணும்னா நான் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா அவர்கள் புதிதாக அரசியல் களத்துக்கு வந்தவர். 1.5 வயது குழந்தை தமிழக வெற்றி கழகம் இப்போ தான் தவழ்ந்துருக்கு, இன்னும் எழுந்து கூட நடக்கலை. எழுந்து நடந்து ஓடுகிற போது, பக்குவப்படுகிற போது நீங்கள் இந்த கேள்வியை வச்சிங்கன்னா நியாயமானது, பொருத்தமானது. இன்னும் அரசியல் பாடங்களே தொண்டர்களுக்கு எடுக்கப்படவில்லை. அவர்கள் ரசிகர்களுடைய பட்டாளங்களாக இருக்கிறார்கள். வெறித்தனமாக இருக்கிறான், தன் தலைவனை பாதுகாக்கணும், தன் தலைவனை வந்து உயர்த்தி பிடிக்கணும், தன் தலைவன் இந்த நாட்டை ஆளணும்னு வெறித்தனமாக நிற்கிறவன். நீங்கள் நடத்துகிற கூட்டத்தில் கூட்டம் இல்லைங்கிறதுக்கு நாங்கள் அதுக்கு பொறுப்பாக முடியாது. லட்சக்கணக்கில் கூடுகிற அந்த தம்பிகளை பாதுகாப்பது எங்களுடைய கடமை தான், இல்லைன்னு சொல்லலை. பக்குவப்படுத்தப்பட வேண்டியது எங்களுடைய தம்பிகள் வந்து பக்குவப்படுத்தணும். அதுக்கு காரணம் பிழை வந்து தலைமையில் இருக்குதான், ஒத்துக்கிறோம். அதை இனிமே தான் பக்குவப்படுத்தணும். 1.5 வயசு குழந்தைக்கு போய் சொல்லி தான் புரிய வைக்கணும், சொல்லி தான் வழி நடத்தணும். நான் கேட்குறேன், 60 ஆண்டு காலமாக நீங்கள் கட்சி நடத்துகிறவங்க, 50 ஆண்டு காலமாக கட்சி நடத்துகிறவங்களே எங்கள் கூட்டம் முடிச்சுக்கிட்டு போகும்போதே குடியில் போய் செத்து போனவங்க எத்தனை பேர்? அதை பற்றி பேசியிருக்கிறீங்களா? யார் வந்தாலும் குவாட்டருக்கு ஆள் கூட்டிட்டு வந்தீங்களா? இல்லை, ஆளுக்கு குவாட்டருக்கு கூட்டிகிட்டு வந்து குடிக்க வச்சு கும்மாளம் போட்டு பிரியாணி கொடுத்து 2000 ரூபா கவரில் வச்சு கொடுக்குறீங்களே, இப்போ நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க தெரியுமா? அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற ஒன்றியத்தில் உட்பட்ட கிளை செயலாளர்களை வர வச்சு மதிய சாப்பாடு பிரியாணியும் 2000 ரூபா கவர்களை வச்சு கொடுத்துரும். அழகு பார்த்து வேலையை செய்ய, தீபாவளிக்கு தனியாக கவர் வரும். இதெல்லாம் நாகரிகமா? லட்சக்கணக்கான தொண்டர்களை அவர் கேட்டாரே, உங்களை சந்திக்க வருவது குற்றமா? உங்களை பார்க்க வருவது குற்றமா? உங்களிடத்துல பேச வருவது குற்றமா? அவர் கேட்கிற கேள்விகள் வந்து அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அது எதுவுமே வந்து தப்புன்னு சொல்ற இடத்துல நான் இல்ல சார். ஆனா என்னோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா விஷயமும் பேசுறவரு ஒரு வீடியோ போடலாம்ல, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணாதீங்க, இந்த மாதிரியான ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற ஒரு பேர்ல எல்லாருக்கும் வந்து மரியாதை கொடுங்க, நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னாலும் கேட்கறவங்க இருக்காங்கல்ல, அவங்க தானே சார் இந்த இது அது செஞ்சுக்கலாமேன்றது. இப்பதான் அரசியல் பக்குவத்தை தன் பிள்ளைகளுக்கு, தன் தம்பிகளுக்கு, தங்கைகளுக்கு விதைக்க தொடங்கி இருக்கிறார் விஜய். நீங்கள் கொஞ்சம் பொறுங்க, அவன் அமைதியாக இருங்க. இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. தேர்தல் களத்தில் எப்படியெல்லாம் கட்டமைக்க போகிறார்கள் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. இந்த விஷயங்கள்லாம் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். நான் கேட்குறேன், 60 ஆண்டு கால பாரம்பரிய கட்சியினரே கட்டுப்பாடு இல்லை, கடமை கண்ணியங்க. நான் காட்டவா வீடியோ? நான் வீடியோ காட்டவா? திமுகவுடைய கூட்டத்தில் எவ்வளவு அராஜகம் நடக்குதுன்னு நான் காட்டவா? இல்ல சார், இப்போ இங்க வந்து இல்ல பெண்கள் தான் சார் ஜாஸ்தி வந்து அவரை பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க, அவரோட பேசுறதுக்கு. ஒரு அழகு பதுமையான தலைவர், அற்புதமான தலைவர், பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவர், அழகு வாய்ந்த முகம், ஒரு குழந்தை முகம். நாங்களும் வந்து விஜய் அவர்கள் படத்தை ரசிக்கிறவங்க தான். நாங்களும் வந்து எங்களுக்கும் அவரை பிடிக்கும் சார். நீங்க இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போடாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு நியூஸ், எல்லாருமே வந்து வீட்டின் மேற்கூரை மேல, அதாவது அந்த ஓடு மேல எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, கை குழந்தை வச்சுட்டு, பெண்களும் உட்பட. அப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கும் போது இது மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்கன்றது அவர் சொல்லி கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. மாநாட்டுக்கு குழந்தைகளோட வராதுன்னு சொன்னாரு, மாநாட்டுக்கு கர்ப்பிணிகள் வராதுன்னு சொன்னாரு.
வயதானவர்களை தயவு செய்து வரவழைச்சிடாதீங்கன்னு சொன்னார். மீண்டும் மீண்டும் மீறி வருகிறார்கள் என்றால் அது உணர்ச்சியினுடைய தாக்கம். அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு தலைவனால் கூட லட்சக்கணக்கான பேர் கூடுறான், எப்படி கட்டுப்படுத்த முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சொல்லுக்கு தொண்டர்கள் கட்டுப்படணும், அந்த தொண்டர்களை பக்குவப்படுத்தணும். இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, தொண்டர்கள் பக்குவப்படுவார்கள் என்கிற நம்பிக்கை. சின்ன சின்ன சம்பவங்கள் நடப்பதெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க, புரியுதுங்களா? கூட்டம் முடிச்சுக்கிட்டு போகும்போதே கொலை செய்யப்படுகிற 60 ஆண்டு கால பாரம்பரிய கட்சிகள் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் ஒன்று சொல்ல இருங்க, நீங்க பதில் சொல்லாம என்ன நீங்க வந்து ஏங்க சார், நான் என்ன திருப்பி அதான் சொல்கிறேன், எங்கள் தலைவர்களை எங்கள் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தலைவருக்கு உண்டு. அது பக்குவப்படுத்துவார். கொஞ்சம் காலம் அமைதியாக இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். 1.5 வயது குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, நடைப்பயிற்சி கொடுத்து தான் புரிய வைக்க முடியும். அதுக்கான பயிற்சி பட்டறைகளை உருவாக்க காத்திருக்கிறார்கள். மாவட்டந்தோறும் பயிற்சி பட்டறை தொடங்க போகிறாங்க. அதற்கு பிறகு பாருங்கள் எவ்வளவு பெரிய இராணுவ கட்டுப்பாட்டோடு தமிழக வெற்றி கழகம் வீறுநடை போட இருக்கிறது என்பதை பார்க்கத்தான் இருக்கிறீங்க. தமிழ்நாட்டு வீதிகளில் ஒரு மாற்று அரசியல் புரட்சியை உருவாக்குவதற்கு விஜய் அவர்கள் இன்றைக்கு நாகப்பட்டினம் எப்படி பூமின்னு தெரியுமா? நாகர்கள் தமிழர்கள் ஆண்ட புண்ணிய தேசம். நாகபுரி, நாகாலாந்து, நாகப்பட்டினம் என்று நாகர்கள் வாழ்ந்த பகுதிகள் இந்திய வரலாற்றில் பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது. மனிதர்கள் உருவாவதற்கு முன்னாலேயே தமிழ் தோன்றியது என்று சொல்லுவார்கள். கல்லும் மண்ணும் உருவாவதற்கு முன்னாலேயே இந்த தமிழ் தோன்றியது என்று சொல்லுவார்கள். நாகர்கள் பிறந்த தேசமான நாகப்பட்டினத்தில் இன்றைக்கு வைத்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சார்ந்திருக்கிற இந்த அரசு இருக்குல்ல, இந்த ஆட்சி ஆடுறாங்கல்ல, அவங்கள பதில் சொல்லுங்கள். கடைசியாக ஒரு கேள்வி. இப்போ போன வாரம் நடந்த ஒரு இன்சிடென்ட், விஜய் அவர்கள் ஈவினிங் 5 மணிக்கு அவரோட மொட்டை மாடியில வாக்கிங் போவார்னு தெரிஞ்சு அவருக்கு தெரியாம ஒரு வயசான ஒருத்தர் வந்து, அவங்க வயசான ஒருத்தர் இல்லை, ஒரு இளைஞர், மனநோய் பாதிக்கப்பட்டவர், யாருக்குமே தெரியாமல் மேலே ஏறி ஒரு நாள் முழுக்க பசியோடு இருந்து காலையில் அவர் எந்திரிச்சு வாக்கிங் போகும்போது பார்த்துட்டாரு. உடனடியாக அவரை கூப்பிட்டு மரியாதை செலுத்தி அவரை கீழே கொண்டாந்து பாதுகாவலர்கிட்ட கொடுத்து ஒப்படைச்சி உடனடியாக மனநல மருத்துவர்கிட்ட பேசி உடனே கொண்டே மருத்துவமனையில் சேர்த்து அதற்கான செலவையும் தளபதி விஜய் ஏற்றுக்கொண்டு, எப்படி ஒரு தலைவன் பாருங்கள். சரி, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு, அவன் கூட விஜயை சந்திச்சிடணும், விஜயினுடைய கையை பிடிச்சிடணும்னு அந்த மனநிலை சொல்லுது பாருங்கள். அது எவ்வளோ பெரிய பாக்கியம், சாதாரண விஷயம் அது. அதை வந்து நல்லதாக எடுத்துக்கோங்க. உடனே மருத்துவர்கிட்ட அனுப்பி மருத்துவர்கிட்ட பேசி இவருக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையின் ஊடாக அவருக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும், அதற்கான செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்ன தலைவனை எங்கேயாவது பார்க்க முடியும்? மனநலம் பாதித்த ஒருவன் விஜயை பார்ப்பதற்கு மனம் வந்திருக்கிறது என்றால் அவன் மனநிலையில் மாற்றம் உருவாகியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனநலம் பாதித்தவன் ரோட்டில் தெரியுவான், ஆனால் தாவேக்காவில் மட்டும்தான் மனநலம் பாதித்தவன் தலைவனை தேடுகிறான். இந்த புரிதல் வேணும் உங்களுக்கு. இந்த மாதிரி யாராவது எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை சார். எல்லா விஷயமும் ரொம்ப எங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.